Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology. சென்னையில் 3.49 லட்சம் பேருக்கு சொத்து வரி மறு மதிப்பீடு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷிடம் கேட்கலாம். சதீஷ், இந்த நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருப்பதற்கான காரணம் என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை மாநகராட்சியினுடைய பிரதான வருவாயாக இருக்கக்கூடியது சொத்து வரி. குறிப்பாக தனது சொந்த அதிகாரத்தின் கீழ் இந்த வரி வசூல் ஈடுபட்டு வரக்கூடிய சென்னை மாநகராட்சிக்கு சொந்த வரி என்கிற அடிப்படையில சொத்து வரி என்பது வசூலிக்கப்பட்டு வருகிறது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சுமார் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த சொத்து வரி என்பதை கட்டி வருகிறார்கள் என்கிற தகவல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில தற்பொழுது சொத்து வரியினுடைய அந்த மதிப்பு என்பது அதிகரித்து பலருக்கு வந்திருப்பதாக குற்றச்சாட்டுகளை சமூக வலைதளத்தில் வைத்து வருகின்றனர். குறிப்பாக கடந்த காலங்களில் செலுத்திய சொத்து வரியை விட பல மடங்கு உயர்ந்திருப்பதாக தகவல்கள் வெளியான நிலையில அது தொடர்பான தகவல் அனைத்தும் தவறான தகவல் என நேற்றைய தினம் மாநகராட்சி அறிவித்திருந்தது. இந்த நிலையில தான் இதனை சரி செய்யும் வகையில், அதாவது இந்த குழப்பம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை, இந்த குழப்பத்திற்கான தகவல் என்ன என்பதனை மாநகராட்சி வெளியிட்டிருக்கிறது. சுமார் 3.5 லட்சம் பேர் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் சொத்து வரி செலுத்துபவர்களுக்கு மறு மதிப்பீடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மறு மதிப்பீட்டிற்கான நோட்டீஸ் என்பது அனுப்பப்பட்டிருப்பதாக மாநகராட்சி தகவல்ல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுமார் 3.5 லட்சம் பேருக்கு ஏற்கனவே அவர்கள் செலுத்தி வந்த வரியை விட அதிகரித்திருக்கிறது. அதற்கான காரணம் என்ன என்பது குறித்தான விளக்கம் அளிக்கும் வழிகிற நோட்டீஸும், அதனைத் தொடர்ந்து அந்த நோட்டீஸை கிடைத்த உடனேயே ஒரு 15 நாட்களுக்குள்ள அவர்கள் அந்த சொத்து வரி அதிகரித்திருந்தால் அதற்கு எதிராக அவர்கள் மேல்முறையீடு செய்யலாம் என்கிற அறிவிப்பு என்பது நேற்றைய தினம் வெளியிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. எத்தனை பேருக்கு இந்த மறுமதிப்பீடு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு என்பதை தற்போது மாநகராட்சி வெளியிட்டிருக்கிறது. அந்த வகையில சுமார் 3.5 லட்சம் பேருக்கு சென்னை மாநகராட்சி சார்பில் மறுமதிப்பீடு நோட்டீஸ் என்பது அனுப்பியிருக்கப்பட்டிருக்கிறது. அந்த அனுப்பப்பட்ட 3.5 லட்சத்துல 3,04,000 பேருக்கு குடியிருப்பு சொத்துக்கள்ல 55% கட்டிடங்களுக்கு 1000க்கும் குறைவாகவே வரி உயர்ந்துள்ளது. அதாவது ஏற்கனவே அவங்க ஒரு 200 ரூபாய் கட்டியிருந்தாங்கன்னா தற்போது அவங்க 1000 முதல் 1200 ரூபாய் கட்ட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் என்கிற அடிப்படையில் மாநகராட்சி தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் 95% சொத்துக்களுக்கு 5000க்குள் தான் உயர்ந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்துள்ளனர். அதாவது 3,49,000 பேர் இந்த மறுமதிப்பீடு அனுப்பக்கூடிய சூழல்ல அதிகபட்சமாகவே 5000 ரூபாய் தான் அதிகரித்திருக்கிறது என்கிற அடிப்படையில இதுல தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த மறுமதிப்பீடு எவ்வாறு செய்யப்பட்டது என்கிற அடிப்படையில மக்கள் குழம்பியிருக்கிறார்கள். அதாவது நேரடியாக வீட்டிற்கு வராமல் நிலத்தை அளக்காமல் எவ்வாறு இந்த மறுமதிப்பீடு செய்யப்பட்டது என்கிற குழப்பத்தில் மக்கள் இருக்கக்கூடிய சூழல்ல அதற்கும் விளக்கம் அளிக்கும் வகையில ட்ரோன் அடிப்படையிலும் அதே போன்று GIS என்கிற சொல்லக்கூடிய சர்வேக்கள் மூலமாகவும் செயற்கைக்கோள் தரவுகள் அடிப்படையிலும் அதே போல தமிழ்நாடு மின்சார வாரியம் மற்றும் GST துறையில் தகவல் அடிப்படையில இந்த மறுமதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. உதாரணமாக ஒரு வீடு வீட்டு பயன்பாட்டிற்கு என்று அந்த சொத்து வரி கட்டி வந்த நிலையில அதே வீட்டுல 2-3 வணிக கட்டிடங்கள் அல்லது கடைகள் என்பது அமைக்கப்பட்டு வணிக ரீதியான செயல்பாடுகள் ஈடுபட்டிருந்தால் அவர்களுக்கு அந்த வணிக ரீதியான சொத்து வரி என்பது அதிகரிக்கும் என்கிற அடிப்படையில தற்போது இந்த மறுமதிப்பீடு என்பது சுமார் ஒரு 3.5 லட்சம் பேருக்கு நோட்டீஸாக சென்னை மாநகராட்சி வழங்கியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ். தொடர்ந்து ஒரு முக்கிய செய்தியை பார்க்கலாம். Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology.